வணக்கம், வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட அவுரி இலைகள். இது கம்ப்ளீட்லி ஷேடில் நிழலில் உலர்த்தப்பட்டது. நான் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வேணுங்கிறதுக்காக வெயிலில் வச்சுருக்கிறேன். அப்போ தான் அந்த நொறுங்கிற பதம் வரும். ஸோ பவுட்ரு கட்டியாகாமல் நீட்டாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல். இது மருதாணி, அவ்வளோ சூப்பராக செய்யக்கூடிய மருதாணி. இதையும் நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். கெமிக்கல் டைஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஆயிலுக்காக குமுட்டிக்காய் இந்த இதில் பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆயில் பொடுகுக்கு அவ்வளோ நல்லது. இது போட்டு குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு 5 to 6 வாஷ்லேயே பொடுகு போயிடும். இது ஹேர் ஆயில். இது அத்தனை ஹெர்பல்ஸையும் நிழலில் உலர்த்தி ஷேடில் கம்ப்ளீட்லி ட்ரை பண்ணி அது தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு வெயிலில் வச்சுருக்கிறேன். நம்ம காய்ச்சும் போது இதனோட நன்மைகள் எல்லாமே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குட்னஸை லாக் பண்ணுறதுக்காக சூரிய ஒளியிலேயே ஹீட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்படியாப்பட்ட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி